வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு அதிகப்படியான வரியை மட்டுமே இந்திய தேசத்தில் இன்றைக்கு முழுமையாக நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இன்று நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். சுங்க சாவடிகளிலிருந்து, சேவை மையத்திலிருந்து நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டணமாக இன்றைக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இலவசமாக இருந்த அனைத்தையுமே முழுமையாக இன்றைக்கு கட்டணமாக்கி, வரியை இன்றைக்கு முழுமையாக அதிகப்படியான கட்டணத்தை மட்டுமே ஒவ்வொரு துறை சார்ந்தும் இவர்கள் இன்றைக்கு பட்ஜெட் நியமனம் செய்தால் அது வரியை மட்டுமே எடுப்பதற்குரிய அங்கீகாரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுமே மாவட்ட ரீதியான ஒரு இலக்கு நிர்ணயம் செய்து விவசாய மக்களுக்கு இன்றைக்கு ஒரு உதவியாக அரசாங்கம் ஒரு இலக்கை, ஒரு டார்கெட் கண்டிப்பாக கொண்டு வரும் பொழுது ஒரு மாவட்ட ஆட்சியாளர் மூலம் அங்கிருக்கின்ற விவசாய மக்களுக்குரிய அந்த பயிர்களுக்குரிய இலக்கு கண்டிப்பாக கொண்டு வரும் பொழுது ஒரு முறையான இன்றைக்கு உள்நாட்டுக்குரிய நம்மளுடைய உணவு சார்ந்த உற்பத்தி மிகப்பெரிய அளவில் மேலோங்கும். ஆனால் இன்றைக்கும் செவிசாய்க்காமல் இவர்களுடைய நோக்கமே வரியை அதிகப்படியாக ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். விவசாய மக்களுக்குரிய எந்த ஒரு பயன்பாடு இல்லாமல் ஒரு இன்றைக்கு பேக் செய்யக்கூடிய எந்த ஒரு உணவு சார்ந்த பொருளும் அதிகப்படியான இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விலை நிர்ணயம் யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கம் இன்றைக்கு ஒரு முகவரால் ஏற்படுத்தக்கூடிய அங்கீகாரம் மற்றும் அந்த விலையை ஏற்றி அதிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான இன்றைக்கு வரியை மட்டுமே மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் ஒரு கடனுதவிக்காக விவசாய மக்கள் வங்கியில் நின்று கொண்டு அவர்களை நிராகரித்து அனுப்பக்கூடிய எத்தனையோ வங்கிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறையற்ற ஆட்சி அமைப்பு இன்றைக்கும் ஒரு தனிநபர் ஆதிக்கமாக மட்டுமே நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட ரீதியாக விவசாய மக்களுக்குரிய இலக்குகள் கண்டிப்பாக எட்டும் பொழுது இன்றைக்கும் நுட்ப ஆலைகளுக்குரிய மேம்பாடு இல்லாமல் முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரமே முடங்கி கொண்டிருக்கின்றது, செயலிழந்து கொண்டிருக்கின்றது. பருத்தியினுடைய உற்பத்தி எதுவும் இல்லாமல், இலக்கு எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு நம்மளுடைய மத்திய அரசு நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு விவசாயம் இன்றைக்கு நம்மளுடைய இந்திய தேசம் என்பது அதிகப்படியான விவசாயம் சார்ந்த நிலங்களாக இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தரிசு நிலங்களாக்கி வீட்டு மனை பட்டாக்களாக இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் ஒரு முழுமை பெறாத விவசாயம் துறை மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களிலாவது இளைய சமுதாயத்துக்குரிய பங்களிப்பாக விவசாய மக்களுக்குரிய மேம்பாடாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பயிர் சார்ந்த இலக்குகள் கண்டிப்பாக அரசு முழுமையாக மாவட்ட ஆட்சியாளர் மூலம் மாத பட்ஜெட் நிர்ணயம் செய்யும் போது கண்டிப்பாக இன்றைக்கு பருத்தி உற்பத்திக்குரிய மேம்பாடு கண்டிப்பாக நாம் முழுமைப்படுத்த முடியும். நுட்ப ஆலைகளுக்குரிய ஒரு அங்கீகாரமான அந்த பஞ்சை நிர்ணயம் செய்து அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஒவ்வொரு துறை சார்ந்த இந்த மாத பட்ஜெட் கொண்டு வந்து இலக்காக நிர்ணயம் செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய உள்நாட்டுக்குரிய உற்பத்தி மேலோங்கும். வெளிநாடுகளுக்கு நாம் கொண்டு செல்வதற்குரிய ஒரு நல்ல தீர்மானமான ஒரு நல்ல இலக்கை எட்ட முடியும். ஆனால் இன்றைக்கும் நிர்ணயம் செய்யாமல் வெறும் வரியை மட்டுமே மக்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு ஒரு ஏடிஎம் மிஷினாக மட்டுமே மக்களை பார்த்து கொண்டிருக்கும் மத்திய அரசுக்கு இனி வரும் காலங்களில் மாத இந்த பட்ஜெட் நிர்ணயம் செய்து இலக்குகள் கண்டிப்பாக நிர்ணயம் செய்யும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.